ஆசைப்படுறேன். பேசலாமா? அண்ணா பேசுங்கண்ணா. சரி, இப்ப நமக்கு நிக்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கே இன்வெஸ்ட்மெண்ட். அதான் நம்ம பயப்படுறோம். நம்ம இவ்வளவு நாள் ஒரு 350 ரூபா பேக்கேஜ், ஒரு 1750, 2000, 6000 கட்டி வந்துட்டோம். பின்னையும் நம்ம பேமெண்ட்டே கையில வராத பட்சத்தில் இப்படி ஒரு ஒரு ட்விஸ்ட் வைக்கும்போது என்னால பெரட்ட முடியல, செய்ய முடியாது, இது வேண்டாம். ஏமாத்துறதுங்கிறது இருக்காது. நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஏமாத்துறத பத்தி தெரியும். நம்ம எஸ்பிஐ ஏமாத்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி இப்ப நமக்கு நிக்கிற விஷயம், பொட்டு நெத்தில நிக்கிற விஷயம், நம்ம இதால பண்ண முடியுமா, இல்ல பண்ணிதான் ஆகணுமா, இதை பண்றதுக்கு என்ன பண்றது, எந்த சொல்யூஷனும் இல்லையே, எந்த சோர்ஸும் இல்லையே அப்படின்னு திங்க் பண்றோம். அதுக்கு என்ன நான் விளக்கம் நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னா, இப்ப ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை பத்தி பேசுவோம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப், உங்க வீட்டுக்காரங்க சம்பாதிக்கிறாங்க, அந்த பணம் பத்தல. அப்ப நம்ம அடிஷனலா எஸ்பிஓக்குள்ள வந்தோம். ஒரு சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் பழைய ஆளு, சம்பாதிச்சிருப்பீங்க, சம்பாதிக்க மறைஞ்சிருப்பீங்க. இப்ப நம்ம எஸ்பிஓல அவங்க நமக்கு, எஸ்பிஓக்கு நம்ம கஸ்டமர், எஸ்பிஓக்கு அந்த கிளைண்டுக்கு கீழே எஸ்பிஓ கஸ்டமர். அப்ப கிளைண்ட் சொல்றத கம்பெனி கேட்கணும். அப்ப அவங்களுடைய கோரிக்கையை நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரிலாம் வரப்போகுதுன்னு. நாம எப்படி இதை பாசிட்டிவா செய்யலாம் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா, உங்களுக்கு அடிஷனலா வருமானம் தேவைன்னா உள்ள வந்தீங்க. அதே போல உங்களுக்கு தொழில் தெரியுது, என்ன ஒரு தையல் வேலையோ, இல்லை ஆரி ஒர்க்கோ, இல்லை ஃபேஷன் டெக்னாலஜி எதுவோ தெரியுது உங்களுக்கு, இல்லை ஃபுட்டு டிஃபன் கடை வைக்கிறதோ, டீ கடை, எதுவுமே எல்லா பிஸ்னஸ் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்களால் அந்த வீட்டுக்காரருடைய வருமானத்தை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியலங்கிற ஃபீல் அவங்க மனசுல ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சுக்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க முடியலையே, ஒரு ப்ரொவிஷன் சென்டர் வைக்க முடியலையே, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு, ஐயோ ஃபேஷன் முடிச்சுட்டு வந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் அதை ஒரு கடையை வச்சு பண்ணலாம், இல்லை வீட்லயே வச்சு பண்ணலாம்னு நினைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தொந்தரவா இருக்கு, நம்மளால முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும். உங்களுக்கு தொழில் தெரியும், தெரியாம செஞ்சா தப்பு, தெரியுங்கிறப்ப அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு பணம், பொருளாதாரம் தடையா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க எப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் உங்களுக்குள்ள தெரியுது. ஆனா உங்க ஏரியாவிலேயே, உங்க வீட்டு பக்கத்திலேயே, உங்ககிட்டயே பக்கத்திலேயே உங்களுக்கு நினைச்ச மாதிரி லொக்கேஷன்ல கடை கிடைக்குது, கண்ணில் பார்த்துடுறீங்க இந்த கடை வாடகைக்குன்னு. அப்ப வீட்டு பக்கமா இருக்கும்போது என்ன பெனிஃபிட்னா, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம பக்கத்துலேயே இருக்கு, பஸ் ஏறி போக வேண்டாமேங்கிறப்ப இந்த இடத்துல நம்மளுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் ஓடும் கண்டிப்பா. அப்ப எண்ணம் ஓடும்போது அந்த கடையை விட்டு கொடுத்துட்டு, சரி யாரோ எடுத்துட்டு போய் நம்மகிட்ட கையில காசுல நினைச்சு விட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க வாழ்நாள் ஃபுல்லாவும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பு இல்லை. இங்க அட்வான்ஸ்லாம் அதிகம்தான், எல்லாமே அதிகம் இருந்தாலும் நீங்க அங்க ரிஸ்க் எடுத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை பெரட்டி, ஒரு 1 லட்சம் வச்சுங்களேன், 1 லட்ச ரூபா பணத்தை உங்கள்ட்ட கையில் இருக்காது கண்டிப்பா. யார்ட்டையுமே 1 லட்ச ரூபா கையில மடியில கட்டிட்டு யாரும் சுத்துற ஆள் கிடையாது, 1 லட்ச ரூபா கிடைக்காது. ஆனால் நீங்க அங்க அந்த கடையை வச்சு நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்திருந்தால் நீங்க இந்த 1 லட்ச ரூபாய்க்கு பெரட்ட முடியும். எப்படி பெரட்ட முடியும்? முடிஞ்சா நகையை வச்சு வாங்குவீங்க, இல்ல குழுல இருந்தால் லோன் வாங்குவீங்க, ஏதோ ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவீங்க. இல்லையா யாராவது இருப்பாங்க, அவங்க 2 பேர் 3 பேர்ட்ட வாங்குங்க. ஒரே ஆள்கிட்ட 1 லட்சம் கேட்காதீங்க, ஒரு 3 பேர்ட்ட சேர்த்து வாங்குங்க, 30 ரூபா 35 ரூபா சேர்த்து வாங்குங்க, 3 பேர்ட்ட வாங்குங்க, 4 பேர்ட்ட வாங்குங்க. இல்லையா நம்பிக்கை இருந்திருந்தால் உங்களுடைய இடத்துடைய டாக்குமெண்ட் வச்சு நீங்க 1 ரூபா வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஃபேவரா கிடைக்குது, இதை விட்ட வேற சான்ஸ் இல்லைன்னு நீங்க முடிவு எடுத்திருந்தால் நீங்க இந்த 1 லட்ச ரூபாய் நீங்க வாங்குறதுக்கு நீங்க தயங்கி இருக்க மாட்டீங்க. அந்த 1 லட்ச ரூபாய கொடுத்து அந்த கடையை நம்மளால முடிக்கணும், முடிச்சா நமக்கு ஃபியூச்சர்ல நம்மளால வருமானம் பண்ண முடியும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுப்பீங்க. இல்லைங்க, அந்த 1 லட்ச ரூபாலாம் மனுஷன் எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியும். சான்ஸ் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்க ஃபீலிங்கோடையும் சென்டிமெண்டோடையும் கட்டி போட்டு உங்களை வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாம மாத்திடும். 1 ரூபா நம்ம தகுதிக்கு மிகப்பெரிய அமௌண்ட், நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. இங்க இருக்கிற யாரையும் நான் குறை சொல்லவே கிடையாது, என்னையும் சேர்த்தேதான். என் லெவலுக்கு 1 லட்சம் மிகப்பெரிய அமௌண்ட், உங்க அளவுக்கு மிகப்பெரிய அமௌண்ட். ஆனால் உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவு, இந்த பிசினஸ் நமக்கு தெரியும், நம்ம சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும்னு வைராக்கி வச்சிருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பெறட்டிடுவீங்க. அதே போல இங்க எஸ்பிஓல அதிகபட்சம்னு சொல்லலை, நான் தீர்வு வரல, மேபி 15ஓ 20ஓ
இருக்கலாம். அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன், எல்லாருமே கேட்டுக்கங்க. இன்கேஸ் 20,000 சார் சொல்லிட்டாங்க மினிமம் அமௌண்ட் அப்படின்னா ஓகே. உங்களுடைய மந்த்லி டாஸ்க்கு 15ஓ 10ஓ கணக்கு போட்டுக்கங்க. இல்லை ஒரு 15 வச்சுக்கோங்க. நீங்க வந்து யூடியூப் டாஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபா மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா 3 மாசத்துக்கு 2,000 ரூபாய் சம்திங் கிடைக்க போகுது. அப்ப உங்களுடைய மாத வருமானம் இங்க ஒரு 15, அங்க ஒரு 700, 15,700 ரூபாய் மாசம் சம்பாதிக்க போறீங்க. இப்ப இந்த 20 ரூபாய்க்கு நீங்க பயந்து விட்டு போட்டு வேண்டாண்டு போனீங்கன்னா மாசம் 17,500 ரூபாங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம நம்மளை வந்து கட்டி போட்டுச்சுன்னு தான் அர்த்தம். இதே நீங்க ரிஸ்க் எடுத்து 20,000 ரூபாய் நீங்க எங்க எப்படியோ பெரட்ட முடியும். உலகத்துல முடியாதுங்கிற விஷயமே கிடையாது, முடியும். நாம ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. 20,000 நீங்க கொடுத்துட்டீங்க, 25 20 15 இன்னும் சொல்லல, சொன்ன பிறகு கொடுத்துட்டீங்க. உங்கள் மாசம் ஒரு 15,000க்கு மேல சம்பாதிக்கிறப்ப உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. இதை கம்பல் பண்ணி பேசல, இப்பெல்லாம் பண்ணலாம்னு என் புத்திக்கு எட்டுன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு ரிஸ்க் சொல்றோம், அந்த ரிஸ்க் எடுத்தா வாழ்க்கை மாறும். ஒண்ணும் இல்லை, இப்ப என்னுடைய சொல்றேன். இப்ப நான் ஒண்ணும் இல்லை, நான் பெர் டே எனக்கு வருமானம் வந்து ஒரு 300 ரூபாய் வரணும் அப்படின்னா நான் ஒரு 5,000 முதல் போட்டா டெய்லி 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். 5,000 முதல் போட்டா டெய்லி 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்ப இந்த 5,000 ரூபாய் முதலுக்கு நான் பயந்தேன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்க முடியாது, மாசம் 9,000 ரூபாய் சம்பாதிக்க முடியவே முடியாது. இதுக்கு இந்த 5,000 ரூபாய் காசுக்கு நான் கஷ்டப்பட்டதுனால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானிச்சதுனால அதை நான் முடக்கிட்டேன்னா எனக்கு இந்த ஒரு மாசம் வருமானம் 9,000 ரூபாய் போயிடும். 2 மாசம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுங்க? 5 ரூபா. அதை ரோல் தான் பண்ண போறோம். 5ங்கிறது லாஸ் கிடையாது, ரிப்பீட் அமௌண்ட், ரிப்பீட்டு. அதை மாற்றி மாற்றி தான் பண்ண போறோம். அப்படிங்கிறப்ப ஏன் நம்ம இந்த ரிஸ்க் இருக்கு? 5 ரூபா ரிஸ்க் எடுக்க நான் பயந்து இருந்தால் நான் எனக்கு 3 ரூபா கிடைக்காது. அதே போல நீங்க ஒரு 1,00,000 நீங்க போட பயந்துட்டீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே குழி தோண்டி புதைச்சிருங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? குழி தோண்டி உங்களுடைய ஆசை, கனவு, நீங்க படிச்ச அந்த விஷயங்கள், படிச்ச எதுக்கு படிச்சீங்களோ அதுக்கான விஷயங்கள்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து முட்டுக்கட்டையா நிற்கிறது ஒன்று ஃபேமிலி, ஒன்று பொருளாதாரம். அப்போ ஃபேமிலிங்கிறது வேணும், அதை யாரும் விட்டுற முடியாது. ஆனால் அந்த ஃபேமிலி ரன் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பொருளாதாரம் வேணும். அப்போ அங்கே ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நீங்களும் வேலைக்கு போறீங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறீங்கன்னா குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அங்கே ரிஸ்க் எடுப்பீங்க. யாராவது உங்கள் அப்பா அம்மாவையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவையோ நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் கூடவே வச்சுப்பீங்க, இல்லை டைம் ஆல்ட்ரு பண்ணுவீங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு எளிமையா நம்ம கையில வந்து பணம் உட்காருமா அப்படின்னா 1,00,00,000% முடியாது. நம்ம தேடி போனாலுமே பணத்தை கொண்டு வர்றது கஷ்டம், 10 ரூபா கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா செலவாகிறது 10 ரூபா செலவாகும் இந்த காலகட்டத்தில். அப்ப எஸ்பிஓ இன்னைக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வருது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எப்படின்னா அது அந்த கண்டிஷன் சொல்லுது அப்படின்னா எஸ்பிஓ தீர விசாரிக்காம எஸ்பிஓ என்னைக்குமே பண்ணதில்லை. இன்னொன்னு எஸ்பிஓ நம்பி நாங்கள் இவ்வளோ பெரிய கிணத்தை தள்ளி விட்டுருச்சு, குழிக்குள்ள தள்ளி விட்டுருச்சுங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எஸ்பிஓ வந்து எதையுமே ஒரு முறைக்கு 1000 முறை. அதுவும் இப்போ நீங்கள் பேசுனீங்க சங்கர் சார் ராஜேஷ் சாரை பற்றி. சங்கர் சாரை விட ராஜேஷ் சார் பயங்கரமான ஷார்ப்பு, பயங்கரமான கோவக்காரு. அதே டயத்தில் கண்டிஷனாக இருந்தாலும் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே அலசி ஆராய்ச்சி முடிவு பண்ணுறதுல நம்பர் 1 பர்சன் வந்து ராஜேஷ் சார் தான். ஏன்னா இவர் ஒரு கேரக்டர், அவர் ஒரு கேரக்டர். அப்போ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கம்பெனி உள்ளே வருதுன்னா எங்கேயாவது அவங்களுக்கு இழப்பீடோ இல்லை மெம்பர்ஸ் இழப்பீடோ இருந்திருந்தால் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எஸ்பிஐ ஒத்துக்க மாட்டாங்க. இன்கம் வருது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், விஜயண்ணா எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க டைப் பண்றதை விடுங்களேன், உங்களுடைய ஃபீலிங்ஸ் புரியுது, அந்த ஃபீலிங்ஸ்க்காக தான் பேசுறோம். நானும் சொன்னேன் 2 days வெயிட் பண்ணுங்க, இங்க இருக்க லீடர்ஸ் சொன்னாங்க. இப்ப விஜயண்ணா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சார்ட் பண்றதுல தான் புரியா இருக்கீங்க. எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம், ஆனா எனக்கு வந்து அமௌண்ட் பெரட்ட முடியாது. இந்த இதுல ஒருத்தர் 2 பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல வர வேண்டிய விஷயத்த ஒரு விஷயத்த கேளுங்க. 2 days அப்புறம் பிளான் வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. மெசேஜ் வந்து குறைங்க. மீட்டிங் நடக்கும்போது மெசேஜஸ் குறைங்க. மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விஜயனெல்லாம் வந்து நம்ம மீட்டிங்ல பேசணும்னு என்ன உங்களுக்கு இதா இல்ல? உங்களுக்கு என்ன வேலை இல்லாம சும்மா இருக்காங்களா?
ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம மீட்டிங்ல அவங்க வந்து எதுக்கு உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் குடுக்கணும்? இல்ல அதனால நாம என்ன விஜய் அண்ணாக்கு பணம் தூக்கி குடுத்துற போறோமா? அவர் வந்து நம்ம கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினாருன்ட்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. மெசேஜ் சாட் பண்ற நேரத்துக்கு கண்டிப்பா இப்ப பணம் கட்டியே ஆகணும் இன்னைக்குன்னு சொல்லல. 2 டேஸ்ல அப்ரூவ்ட் வரும். அது எந்த மாதிரி வருது எப்படின்னு பார்ப்போம். இப்ப சொல்ற விஷயத்த காதுல வாங்கிக்கங்க. ஒவ்வொரு விஷயம் பேசும்போது நமக்கு நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். நெறைய ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால புரிஞ்சுக்கங்கம்மா. இது உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட்டா தான் கேட்கிறேன். எத்தனையோ தடவ கேட்டிருக்கேன். இப்பயும் அதான் கேட்கிறேன். அவங்க பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு நமக்கு புரிஞ்சுக்கலாம். நேரத்த ஒதுக்கி நமக்காக வந்து பேசுறாங்கன்னா, அதுக்கு கூட காது குடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் மெசேஜ் தான் பண்ணுவேன். என்னால முடியாது அப்டின்டா என்னம்மா அர்த்தம்? அண்ணா நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. உண்மையிலே ஓகே செம்மையா இருக்குண்ணா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஓகே. தேங்க்ஸ். இயல்பா ரொம்ப சூப்பரா இல்லக்கா, பண்றீங்க. இயல்பு அதாவதுக்கா இயல்பான விஷயம் தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், எஸ்பிஐல பழைய ஆளு புதிய ஆளு அந்த பேச்சே கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்க்குன்னு போனா நீங்க கண்டிப்பா நீங்க பொருளாதாரத்தை இறக்கி வச்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நாங்க பொருளாதாரமே இல்லாம நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ல தான் போக முடியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறப்ப எல்லாமே பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, நானுமே அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பல வருடங்கள் நானும் பணக்காலாம் நிறைய ஆன்லைன் பிசினஸ் பாத்துக்கிறோம். இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு, இவ்வளவு லீகல் விஷயங்கள் இருக்குங்கிறது எங்களுக்கு சத்தியமா அந்த எஸ்பிஐக்குள்ள வந்த பிறகுதான் நாங்களே படிச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்களும் உங்களை போல பிரம்மாண்டமா கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் பார்த்து பார்த்து நாங்களும் ஓடி போய் பணத்தை கொடுத்து சம்பாரிச்சுக்கிறோம், இழந்துக்கிறோம். அது வேற விஷயம். ஆனால் இது வந்து நிரந்தரமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா முடியாது, சொல்ல முடியாது. கேரண்டி கிடையாது. நோ கேரண்டி ஃபார் ஆன்லைன் பிசினஸ். 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். எதுக்கு ஓடுறதுக்கு? 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நான் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிருக்கிறேன். 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிருக்கிறேன். 30,000 போட்டு 2 லட்சம் சம்பாதிச்சுக்கிறேன். இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கும் அந்த என்னோட டீம்ல கடைக்கோடி சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கும் ஃபீல் பண்றாங்க, என்னை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் பிளாக் பண்ணிட்டேன். கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானும் நம்பி சேர்ந்தேன், நானும் சம்பாரிச்சேன். அவங்க எல்லாம் உள்ள வந்து சம்பாதிச்சதாட்டியும் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கேரண்டி கிடையாது ஆன்லைன் பிசினஸ்ல. ஒரு பெருமை சொல்லுவாங்கல்ல, கால்னா காசா இருந்தாலும் அரசாங்க வேலைக்கு போகணும். ஏன் சொல்றாங்க அரசாங்க வேலை? 5,000 கொடுத்தாலும் பர்மனண்ட் ஒர்க்கு மாசம் மாசம் 5,000 வந்துடும். இன்னொன்னு கெத்தா இருக்கும், இன்னொன்னு வந்து பிஎஃப் இருக்கு, ஏசி இருக்கு, பெனிஃபிட்டை பாக்குறாங்க. அதே போல ஆன்லைன் பிசினஸ்ல இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் 350 கான்செப்ட் இருக்கு, 200 கான்செப்ட் இருக்கு, 300 கான்செப்ட் இருக்குன்னு. உங்களுடைய தகுதிக்கு அது சின்ன ஈஸியான அமௌண்ட். 2,000 ரூபாய், 1,000 ரூபாய், 100 ரூபாய், 200 ஈஸியான அமௌண்ட். கட்டி கட்டி சேர்ந்துடுறோம். ஆனா சிறுதுள்ளி பெருவெள்ளம். உங்களை போல அவன் 10,000 பேர் சேர்த்தானா 10,000 பேர்ட்ட அமௌண்ட் தூக்கிட்டு ஓடிடுறா, தெரிய மாட்டேங்குது. நீங்க 200 ரூபாய் போயிட்டு போகுது, 300 ரூபாய் போயிட்டு போகுது விட்டுட்டு இருக்கிறீங்க. அது நம்ம வந்து பெருசா உங்களால ஒரு ஒரு சின்ன நிலம் கூட வாங்க முடியாது. ஆனா இங்க கிட்டத்தட்ட 98% கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. 10,000 ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானம். 10,000 ரூபாங்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல மிகப்பெரிய வருமானம். நீங்க ஒண்ணு இல்லைங்க, 5,000 ரூபாய், 6,500 ரூபாய் அங்கன்வாடி டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்றீங்க. எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு. போஸ்டிங் கிடைச்சிருமா? உங்க லோக்கல்ல உள்ள எம்எல்ஏ எம்பிக்கு நீங்க லஞ்சம் அடிக்கணும். எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய். அது வந்து வரும் வராதுன்னு கன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்க கொடுத்துட்டீங்க, வாங்கி தரேங்கிறான். அவன் வாங்காட்டியும் ஆட்சி முடிஞ்சு ஆட்சி மாறிச்சுன்னா அந்த அமௌண்ட் தண்ணியில கரைச்ச மாதிரி ஆயிரும், சுண்ணாம்பு தண்ணிக்குள்ள கரைச்ச மாதிரி ஆயிரும். எதுக்குமே கேட்க முடியாது. நீங்க எந்த ப்ரூஃப்மே கிடையாது. நீங்க அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. என்னப்பா 4 லட்சம் பணம் கொடுத்தேன்னு என்னாச்சு போஸ்டிங் கேட்க முடியாது. நான் மேல அதிகாரிட்ட கொடுத்தேன், நீங்க அவனை கேட்க முடியாது. அவன்கிட்ட போயிட்டா நான் மேல கொடுத்தேன், மினிஸ்டர்கிட்ட கொடுத்தேன், முடிஞ்சுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு. அதெல்லாம் பேச்சே வேலை கிடையாது. ஆனா இங்க ரிஸ்கே கிடையாதுங்க. எது ரிஸ்க் தெரியுமா? நீங்க பணம் பரட்டுறது மட்டும் தான் ரிஸ்க். உள்ள கொண்டு வந்த பிறகு எஸ்பிஐ இன்னைய வரைக்கும் எங்கேயாவது என் முதலுக்கு மோசம் போச்சு, என்னை ஏமாத்திருச்சு எஸ்பிஐ கொடுக்காம, நான் பணத்தை கொடுத்துட்டே இருக்கேன் எஸ்பிஓக்கு, பணம் ரிட்டர்னுக்கு வர மாட்டேங்குதுன்னு எங்கேயாவது குறைகள் இருக்கா, இல்லை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து புதுசா வந்தவங்களுக்கு கண்டிப்பா புதுசா இருக்கும். ஏன்னா எஸ்பிஐ பத்தி தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பழைய மெம்பர்ஸ் என்ன பண்ணோம், அவங்கள்ட்ட பக்குவமா அவங்கள வந்து பிரெயின் வாஷ், மூளைச்சலவையெல்லாம் பண்ண வேண்டாங்க. உண்மையா சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷனு. இது அதுவும் வந்து நம்முடைய பிசினஸ் இன்கம்காண்டி தான். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க வச்சுக்கிட்டு செலவு பண்ண போறோமோ இல்லை வந்து வேற பிசினஸ் தொடங்குறதுக்கோ எஸ்பிஐ கேட்கலங்க. உங்களுக்கு இன்கம் 30,000 கட்டினீங்கன்னா 3 மாசத்துக்கு வரைக்கும் 3,000 ரூபாய். வருஷத்துக்கு என்னங்க ஆச்சு? 9,000 ரூபாய் ஆச்சு. உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. இப்போ 20 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 2,000 ரூபாய் அசல். அதுவும்
எஸ்பிஓக்கு நேற்று சொன்ன விஷயத்துல கவனிச்சிங்கன்னு தெரியல. எஸ்பிஓ கட்ட வேண்டிய விஷயம் இல்லை. இன்னொன்று, எஸ்பிஓ அந்த பணத்தை தரப்போறது இல்லை. எஸ்பிஓ வேலெட்ல வரப்போறது இல்லை. எஸ்பிஓ மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கரெக்டாக அந்த பணத்தை நீங்களே கொடுக்கலாம், நீங்களே வச்சுக்கலாம், எல்லாமே வெப்சைட்ல வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நாம இது ஏன் செய்யறதுக்கு மறுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாதவங்க செய்ய முடியாதும்பாங்க. இன்னொருத்தங்க நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா அந்த 15,000-20,000ங்கிறது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ரிஸ்க் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப் வந்து பின்னுக்கு போகாது, முன்னுக்கு போகும் 1000%. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது மிக 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 கஷ்டம். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உங்களால பிசிக்கலா வேலைக்கு போக முடியுமா ஆஃப்லைன்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவன் டியூட்டி 9 மணிக்கு வச்சிருப்பான். நீங்க பிள்ளைங்களுக்கு வேன் வர்றது 9 மணி. நீங்க பிள்ளைங்களை கிளப்பி ஹஸ்பண்டை அனுப்பிச்சு விட்டுட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு டியூட்டிக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுக்கும் கம்பெனிக்கும் பக்கமா இருந்தா பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலே பண்ணா பரவாயில்ல. நீங்க பஸ் பிடிச்ச ஒரு ஆட்டோ பிடிச்ச போனோம் அப்படின்னா ஒரு 9:30க்கு 9:45 போனீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் அக்செப்ட் பண்ணுவான், 3 நாள் என்ன சௌகரியத்துக்கு வரேன்னு கேள்வி கேட்பான். அடிமை தொழிலுங்க, அது அடிமை. 5,000 எடுத்துங்க, ரொம்ப வேணாம், 5,000 போனாங்க அடிமை தான். 50,000 வேணா நீங்க அடிமை தான் போனீங்கன்னா அடிமை தான். அது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்களை வேலைக்கு நானே வேலைக்கு போனவன் தான், நானே அடிமையா இருந்தவன் தான். நான் 10,000 ரூபாய் வேலைக்கு போய் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய இன்கம் வந்து 18 ரூபா, வருஷத்துக்கு 1000 தான் ஏற்றினான். அடிமையாக தான் இருந்தேன். 7:30 மணிக்கு உள்ளே போகணும், 5:30 வெளில வரணும், நல்லதுதான் போக முடியாது, எப்போ கூப்பிட்டாலும் போகணும், கம்பெனிக்குள்ளே ஓடணும். இருக்குங்க ரிஸ்க், எங்கே இல்லை ரிஸ்க்? எங்கங்க? எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வேலை பார்ப்பாங்க, ரிஸ்க் இருக்காமல் இருக்காங்களா? கேட்டு பாருங்க, ரிஸ்க் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் போனால் ரிஸ்க் இருக்குது. என்ன, பணம் இல்லாமல் மன கஷ்டம் நிறையா இருக்கும், மன உளைச்சல் நிறையாவே இருக்கும். வெளில சொல்லிக்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங்னா டார்கெட் வைப்பான், அவ்வளோ வைப்பான் டார்கெட்டு. அதான் முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணி உங்ககிட்டையும் பேச மாட்டார், குழந்தைங்கள்ட்டையும் பேச மாட்டார். அவரோட மைண்டு பூராமே இந்த மார்க்கெட்டிங்ல தான் இருக்கும். டார்கெட் முடிக்கணுமே. எல்லா பக்கம் ரிஸ்க்குங்க. ரிஸ்க் இல்லாத இடமே கிடையாதுங்க. ரிஸ்க் எடுத்தாதாங்க சம்பாதிக்க முடியும். நீங்க எனக்கு 15,000க்கு யோசனை பண்றீங்க, 20,000 யோசனை பண்றீங்க அப்படின்னா இது அப்படியே ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். நான் சொன்னதுதான், 20,000 நீங்க போட்டீங்க அப்படின்னா 2 ரூபா, ஆவரேஜா மாசத்துக்கு 700 ரூபாய். நீங்க வாங்குறது 10 ரூபா, 10,700 ரூபாய். இல்ல 15 ரூபா வாங்குறீங்களா எஸ்பிஓல, 15,700 ரூபாய். எது குறையுதா? கூடுது. அது வேற இது வேற. இது இல்லாம இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. இது 4 மாசத்துக்கு இந்த நான் சொல்றது 4 மாசத்துக்கு அப்புறம். இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷம் ஆனிச்சுன்னா கூட இந்த அமௌண்ட் நெக்ஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் உள்ள வரப்போகுது. இன்னைக்கு போட்டிருக்க 3 ப்ராஜெக்ட் ஃபிக்ஸட் ப்ராஜெக்ட். இதை தாண்டி அடிஷனல் ப்ராஜெக்ட் நிறைய வர்றது காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா ரன் பண்ணணும். இப்பதான் 8 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. கிளைண்ட் வெயிட் பண்றான், இவங்க தான் புதுசு வந்துக்கிறாங்க, இவங்க அப்லோட் வாங்கிருச்சு அப்படிங்கிறப்ப அவனும் வெயிட் பண்ணி தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். கிளைண்ட் காத்துக்கிட்டு இருக்கிறான், எஸ்பிஓ வாங்க காத்துக்கிட்டு இருக்கு, அவன் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். நாம செய்யறதுக்கு தகுதியை இருக்கிறோமா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இது ஏன்னா இது வந்து நீங்க சொந்த ரிஸ்க் இருக்கணும். 4 பேர்ட்ட ஒப்பீனியன்லாம் கேட்க வேண்டாம். 4 பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஆமா நீ ஆன்லைன்ல கட்டினா அதெல்லாம் போனதுன்னு சொல்லி மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உள்ள உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எஸ்பிஓ உண்மையா பொய்யான்னு. இப்ப சொன்னீங்கல்ல, ஒருத்தங்க யாரோ பேசினாங்க, ஒரு சிஸ்டர், ஏமாத்து போற கம்பெனியா இருந்தா எதுக்குங்க 7.5 மணி நேரம் வந்துட்டு பேசணும்? 7.5 மணி நேரம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல உங்க காதுக்கு எத்தனை கம்பெனிகள் நிறைய இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த கம்பெனிகள்ல இது போல் நடந்துகிட்டு இருக்கா இல்ல நடந்துச்சா? உங்களால யாராவது கன்ஃபார்மா உறுதியா இங்க சொல்ல முடியுமா? நீங்களோ உங்க டீம்மேட்ஸ் சொல்ல முடியுமா? சத்தியமா என்னை பத்தி முடியாது. நாங்க எல்லாம் அனலைஸ் பண்றோம். சங்கசார்ட்ட நாங்களும் அவர் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நாங்க அனலைஸ் பண்றோம். எங்க செவி எங்களுடைய காதுக்கு எல்லாமே எட்டும். இது மாதிரி பிரயோஜனமா ஒரு அபிஷியல் குரூப் இருக்கா ஒரு கம்பெனிக்கு? வேற விட்டு சொல்லுங்க பார்ப்போம். இங்க இப்ப டைப் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிடையாது. அபிஷியலா ஒரு விஷயம் சொல்றதுக்கு நல்ல ஒரு இடம் கிடையாது. பல்கா பீப்புள் உட்கார வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய டைரக்டருக்கு பேசுவாங்க, அங்க பேசி இப்படி வாட்ஸ்அப்ல வரும், யூடியூப்ல வரும், எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, பேர் சொல்ல விரும்பல, மாற பாயிண்ட். என்னைக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அப்படியா?
எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸ் சுட்டுட்டு வந்திருக்கேன். ஓகே, பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, நேத்து கூட ஒரு ஸ்ரீநிதி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு யூடியூப்ல. தெரிஞ்சுக்கங்க, தப்பு இல்ல. மைவித்திரி பத்தி பேசும்போது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஸ்ரீநிதி. அங்க சொல்றாங்க, முட்டா பசங்க மைவித்திரிய பத்தியும் சாரி எஸ்பிஐ பத்தியும் ஃபோர்கார்ட்டை பத்தியும் கம்ப்ளைண்ட் போட சொல்லி சொல்றாங்க. நான் ஏன் பண்ண போறேன், அதுக்கான முகாந்திரம் இல்லை. இங்க இருந்துச்சு ஏமாற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கம்பெனிகளுக்கு நான் வந்து செஞ்சேன். எல்லாம் சேர்ந்து அவசியம் சொல்லி முட்டா பசங்க ஏன் நீங்க போய் அவங்கள்ட்ட பேச்சு வாங்குறீங்க முட்டா பசங்கன்னு? இதே நம்ம எஸ்பிஐ மக்கள் தான் அவங்ககிட்ட போய் இந்த கம்பெனியும் கேஸ் போடுங்க அப்படின்னு பேசும்போது முட்டா பசங்க என்கிட்ட எல்லாமே கெஞ்சுறாங்க, டெய்லி மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு யாரு, ஸ்ரீநிதி அட்வொகேட். அப்ப நம்ம கிட்ட இன்னும் புரிதல் இல்லவே இல்லைங்க. நீங்க ஒரு பாதையை எடுத்தீங்கன்னா அந்த பாதையில ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பாதையை வந்து நல்லா நீங்க கணிச்சு வச்சுக்கணும். அந்த பாதையில எங்கெல்லாம் நெளிவு சுழிவு இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்கு, எங்க கல் இருக்கு, கால் எங்க எட்டும், எங்கேயாவது முள்ளு கிடக்கா, கல் கிடக்கா, கிளாஸ் கிடக்கா, நீங்க தான் பார்க்கணும். யாரும் உங்களுக்கு வந்து சூப்பரா பண்ணி தர மாட்டாங்க, நீங்க தான் பார்க்கணும். அப்ப இது எனக்கு இன்னைக்கு மட்டும் இது ஒரு 10 பேர் அனுப்பிச்சிட்டாங்கண்ணா இந்த இமேஜ. நம்ம எஸ்பிஓ மெம்பர் தான். ஆமா, இந்த இமேஜ் மட்டும் நான் அவங்க இத வந்து இது பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். அவங்க நேம் ஸ்டாஃப் ஐடியோட தெரியுதுட்டு இல்ல இங்க குரூப்ல. நம்ம கம்பெனில எவ்வளவு வல்கரான வேர்ட்ஸ் தெரியுமா? இந்த குரூப்புக்கா இந்த இதுக்காக பேசி பெரிய பெரிய போஸ்டிங்காக பணம் கட்டி ஆரம்பத்துல போய் நிறைய லட்சம் சம்பாரிச்சுட்டு இங்க எஸ்பிஓல இருந்தே நிறைய பேர்த்த எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு இருக்கும் இந்த கம்பெனியை பாராட்டி அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்த இது எனக்கு இது மாதிரி ஒரு இப்ப வரைக்கும் 12வது மெசேஜ் இது. அவங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடியை டெலீட் பண்ணிட்டு அந்த போஸ்ட மட்டும் போட்டிருக்கேன். இந்த இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இதுல நான் ஏற்கனவே இருந்தேன் அண்ணா. இது ஜமாராங்கிற பேர்ல இருந்துச்சு. நான் இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். நிறைய அதான் ஸ்டாக் பாயிண்ட் நிறைய பண்ணி நிறைய இவங்க. அப்ப இந்த போட்டோவை காமிச்சதுமே நான் சொன்னேன், இந்த போட்டோ என்கிட்ட இருக்குது, இதை பாருங்கன்ட்டு. ஆமான்னு சொன்னாங்க. நம்ம என்னுடைய டீம் மெம்பர்ஸ் தான். அவங்க கிட்ட இதுலதாங்க நான் இவ்வளவு பணம் கட்டி நாங்க இவ்வளவு உழைச்சிருக்கோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம், பார்த்து அதிகமா பணம் கட்டிடாதீங்க, லீடர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு எந்த பணத்தையும் கட்டிடாதீங்க, பார்த்து இது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க கட்டினாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி எல்லாருமே அவ்வளவு இதா இருந்தது. இப்ப இன்னைக்கு ஃபுல்லா வர்ற மெசேஜ் இதுதான். அதான் இப்ப நம்ம கம்பெனில இருக்கா 3 பிளானுக்கு எல்லாம் 3 பிளானு 6 வருஷத்துல 4 பிளான் 3 பிளான் மாத்திட்டாங்க. டெய்லி பிளான் மாத்துவாங்க. டெய்லி துணி முடிச்சு பிளான் சொல்லுவாரு. அப்ப நம்ம எதுக்கு எங்க இன்னைக்கு ஏன் நீங்க பேச போறோம்னா கம்பேர் பண்ணி பேச போறோம்னா இங்க நெகட்டிவ் இல்ல, பணம் கட்டியும் நெகட்டிவ் பீப்புள்ஸ் இல்ல. இருந்தாலும் ஜெனரல் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்படி தெளிவு கிடைக்கும்? இந்த மாதிரி கம்பெனிகள் இப்பெல்லாம் இருக்கு. இவன் இந்த ஆள் பாத்தீங்கன்னா டெய்லி பிளான் மாத்துவான். டெய்லி இந்த ஆள் எங்க ஆடியோ போடுறான், என்னைக்கு உங்க காதுக்கு வரும் தெரியுமா? தெரியாது, சத்தியமா தெரியாது. தனிப்பட்ட குரூப்ல இவங்க டைரக்டா இருந்தாலும் பேசுவாங்க. டெய்லி ஒவ்வொரு பிளான் இருக்கும். ஒவ்வொரு பிளானுக்கு மறுபடியும் பணம் கட்டணும்னா நாங்க ஒரு 10 பிளானுக்கு பணம் கட்டிருப்போம். 99 ரூபா, 300 சில்லற, 2500, 4000 இந்த மாதிரி. அப்படி ஒவ்வொரு பிளானுக்கு ஒரு இந்த இதை பண்ணீங்கன்னா இதுக்கு அப்படி யோசிக்காம கட்டுவேன்னா. இப்ப வேற பேர்ல வந்தது, அப்ப வேற பேர்ல இருந்தது. பார்த்துதான் நம்ம சொல்றோம் எஸ்பிஓவை. ஆமா ஆமா. இவர் என்ன பண்றாருன்னா இப்ப வந்து நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வந்து ட்ரெஸ் வந்து தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பான், அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பான். நீங்க அயன்மெண்ட் போனீங்கன்னா நார்மல் அயனிங் ஒன்று, அர்ஜென்ட் அயனிங் கொடுப்பான். இப்போ நான் நார்மல் அப்படின்னா ஒரு 3 நாள் கொடுத்துருவோம் அயனிங் பண்ண ட்ரெஸ். அர்ஜென்ட்னா இன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கு சாயந்தரமும் வாங்கிக்கலாம். அந்த ரெண்டுக்கும் ரேட்டு வித்தியாசப்படும்ல. அதே போல என்ன பண்றான்னா நார்மல் வித்ட்ராவல் பண்றதா இருந்தா இவ்வளவு அமௌண்ட் கட்டு, அர்ஜென்ட் வித்ட்ராவலா இருந்தா இவ்வளவு கட்டு. எப்படி எவ்வளவு டேலண்ட், எவ்வளவு பிளானு. எல்லாமே நெஃப்ட்ல கொடுத்தா ஒன்னாதான் வரப்போகுது. 3 hours 4 hours வரப்போகுது. இவன் 2ஆ பிரிக்கிறான் பாருங்க, எவ்வளவு புத்திசாலி. நார்மல் வித்ட்ராவல், அப்டாபிள் வித்ட்ராவல், அர்ஜென்ட் வித்ட்ராவல். அர்ஜென்ட்னா நீங்க அது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கட்டணும். இவன் என்ன பண்ணா இதை போட்டு கரெக்ட் தான், ரத்தத்தை குடிக்கிற மாதிரினா எப்படின்னா சிறுதுளி பெருவலம். உங்ககிட்ட 99 ரூபா 100 50 70 60 பிடிங்கி அவன் ஏகப்பட்ட பேர் வச்சுக்கிறான். அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு. இங்கெல்லாம் இந்த மாதிரி வல்கரா பேசுவாங்களா, கேள்வி கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம கேள்வி கேட்கறதுக்கே இடம் இல்லைன்னா, அந்த மாதிரிலாம் நம்ம எஸ்பிஓ மாதிரிலாம் கிடையாது அண்ணா, இடம் இல்லை. அதனால அவர் வந்து சொல்ற இடத்துல கட்டுவோம் நம்ம.
தட்டுவாடு இப்ப போயிடுச்சுன்னா பாருங்க அவுட்டு தான் கேட்கணும். ஆனா அவுட்டு கேட்டாலும் பதில் வராது. அவருக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. என்ன சேர்த்து விட்டு கேட்டாங்கன்னா, நீங்க கட்டினீங்க. அவங்க எனக்கு தெரியாது. நானும் தான் கட்டியிருக்கேன். எனக்கு தான் இவர் வந்து வண்டிட்டு யூடியூப்ல மட்டும் தான் பேசுவாரு. அவ்வளவுதான். யூடியூப்ல மட்டும் தான் பேசுவாரு. டெய்லி டெய்லி மெம்பர்ஸ்க்கு ஆமா டெய்லி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹல்வா டீம் மெம்பர்ஸ் போட்டாலே ஒரு நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் வரும், ஒரு உற்சாகம் வந்துடும், ஏதோ இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்னு. அங்க அவங்க அப்படி சார் சொல்லும் போதே ஹலோ டீம் மெம்பர்ஸ் போட்டவனே டிஸ்லைக் போடுறோம். எவ்வளவு தூரம் வெறுப்பை காமிக்கிறோம். என்ன சாதிக்க போறாங்க வெறுப்பு காமிச்சு? யாராவது அவார்டு தர போறாங்களா? இல்லைங்க, எல்லாம் மனுஷங்க தான். ஏன் எதையுமே நல்லதா பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கு. இங்க கழுவி ஊத்தலாம் இடமும் இல்லை, ஆள் இல்லை. நம்ம கம்பெனில எல்லாம் ஓப்பனா இருக்கு, நீங்க எல்லா வேலையும் பண்றீங்க. நேற்று பாருங்க 7.5 மணி நேரம். நானும் அதிகபட்சம் 3 ஹவர் கன்யூஸா பேசிக்கிற மாதிரி பேசுனது கிடையாது. தொண்டெல்லாம் நாக்கெல்லாம் ஒட்டிக்கும், தொண்டை நாக்கெல்லாம் ஒட்டிக்கும். 3 ஹவர்ஸ் நான் பேசி நான் ட்ரைனிங் எடுத்து பார்த்துக்கிறேன். ஆனால் நேற்று வந்து 7.5 மணி நேரம் சார் பேசிக்கிறாங்க கண்டினியூஸா. அதுவும் போட்டுலாம் கேள்வி கிடையாதுங்க. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவர் 1000 வார்த்தை பேசிட்டு இருக்காரு சங்க சார் நேற்று. ஏன் 7.5 மணி வரைக்கும் 7.5 ஹவர் பேசிக்கிறாங்க. எந்த கம்பெனில இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னா இது வந்து வரலாற்று சாதனை தான். ஒரு ஆன்லைன் கம்பெனி நேர்னரா மெம்பர்ஸோடைய அது நெகட்டிவ் எஸ்பிஓ ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் நெகட்டிவ் பீப்புள்கிட்ட உட்காந்து விளக்கமே தேவையில்லை. ஆனா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நாங்க உண்மையா இருக்குங்கிறத சொல்லாம சொல்றாங்க, நாங்க உண்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு மேல நமக்கு நம்பிக்கையில மெம்பர்ஸ் நம்பிக்கையில இன்வெஸ்ட்மெண்ட் பயப்படுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பயந்தாங்க. இன்னைக்கு உங்க தகுதிக்கு 20,000 அதிகம்தான். உங்களால எட்டவே முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா நீங்க நம்பிக்கை வச்சு யாராவது ஒருத்தர்கள்ட்ட ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கேட்கறது இல்லை, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, முயற்சி பண்றது இல்லை. இது வந்து ரிஸ்க்ங்கிறது முயற்சி தான். நீங்க ஜாஸ்தி கேட்டு பாருங்க, இவ்வளவுதானம்மா, வெயிட் பண்ணுமா, நான் தர 2 நாள் ஆகட்டுமா, தர்றேம்மா, அப்புறம் நீ வந்து சம்பாதிச்சு கொடு சொல்ற ஆள் இருக்காங்க. உங்களுக்குள்ள நீங்க பழகுற உங்க ரிலேஷன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வாயை விட்டு பாருங்க. திட்டினா அதாவது கேட்குறோம், கொடுத்தா வாங்கி ரொட்டேஷன் பண்ண போறோம், இல்லையா கவர்மெண்ட் இருக்க போறோம். நம்ம சோர்ஸ் நம்ம தாங்க தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து உள்ள இப்பதான் வந்தேன், என்னால முடியாது. நீங்களே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஃபுல் ஸ்டாப் வச்சா அவ்வளவுதான். அதான் சொல்றேனே, 20,000க்கு நீங்க கஷ்டம், 20,000 முடியாதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்கன்னா மாசம் 15,700 இல்ல 10,700 ரூபாயோ இழக்க போறீங்க. 20,000 நீங்க 2 மாசத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? 30,000 ரூபாய் இல்ல 20,000 சம்பாதிக்க போறீங்க. 20,000 30,000 சம்பாதிக்க போறீங்க. ஆனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 தான். உங்க லாபமா நஷ்டமா? நீங்க 20 ரூபா ஃபர்ஸ்ட் இனிஷியலா கேட்கறாங்கன்னு சொல்லி பயந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மாசம் வாங்கக்கூடிய வருமானத்தை இழக்கிறதுக்கு நீங்களாவே ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, நீங்களே ஒரு காரணம். இது வந்து நான் மூளைச்சலவையெல்லாம் பண்ணி பேசல, பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி பேசலைங்க. இன்னைக்கு ரியாலிட்டி. நம்ம வந்து புது கம்பெனியா இருந்தா பயப்படலாம். இது பழைய கம்பெனி, அதுவும் எல்லா வகையான அப்ரூவலும் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே வாங்கியாச்சு. அப்ரூவல்லாம் இருக்கு, எல்லா அப்ரூவலும் இருக்கு. அப்ப ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் ஆன கம்பெனி, அதுவும் யூஓடபிள்யூ நல்ல ஒரு லிங்க் உள்ள கம்பெனி. இப்போ சப்போஸ் இன் கேஸ் நீங்க ஒருத்தவங்க போட்டிருக்கீங்க 20,000 ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா யூஓடபிள்யூக்கு போகலாம். உங்களுக்கு தகுதி இருக்கு, போகலாம், போய் கேட்கலாம். எஸ்பிஓக்கா நீங்க பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியது. ஐயோ எஸ்பிஓ நம்ம தெரிஞ்ச கம்பெனி மாட்டிடுமே, அப்படிலாம் கிடையாது. நீங்க 30,000 கொடுத்துருக்கீங்க, எஸ்பிஓ ஏமாத்திட்டா யூஓடபிள்யூக்கு போகலாம். அந்த உரிமையை, அந்த பதில, அந்த கேள்வி யார் கத்துக் கொடுத்தா? இதே சங்க சார் தான். நீ சொன்னார்ல, கேள்வி கேளுங்க கத்துக் கொடுக்கறதே அவர் தான். கேள்வி கேளுங்க. இப்ப பிரைவேட்ல கேள்வி கேட்டாங்க, யூடியூப்ல கேள்வி கேட்டாங்க, ஏன் நேத்து ஏன் குரூப்ல கேள்வி கேட்கல? எல்லாம் தான் வந்தாங்க. அது இருக்கிற 90% வந்து நெகட்டிவ் பர்சன்ஸ் தான் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சோம். ஏன் கேட்கல? கேட்கறதுக்கு வேலை கிடையாது. அவர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. கேள்வி இல்ல, கேட்கறதுக்கு கேள்வி இல்ல. இல்ல ப்ரூஃப் இருக்கு. நம்மள்ட்ட பேசலாம். நீங்க தலையாட்டினா உங்கள்ட்ட பேசுவோம், உங்கள்ட்ட எல்லா ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. மனுஷங்க எப்போதுமே பாசிட்டிவா இருப்பானா? இருக்க மாட்டான். நெகட்டிவ் இருப்பான். யூடியூப் போட்டா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்க ஒரு மீட்டிங் நடத்தல நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் இல்லாத இடமே எந்த கமெண்ட்ல என்ன கமெண்ட் கீழே நீங்க போய் பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து நீங்க தீர்மானிக்க கூடாது. நம்ம பண்ற முட்டாள்தனமே நெகட்டிவை பத்தி தீர்மானிக்கிறது தான். அவன் நெகட்டிவ் போட்டானா நீங்க போற வழி எப்படிப்பட்ட வழி, நீங்க போற பாதை எப்படி இருக்கிறீங்க, அதை பத்தி திங்க் பண்ணணும். அவன் சொல்லி நீங்க உங்க மனசு மாறிச்சுன்னா நாம தான் முட்டாள். அவன் யார் சொல்றதுக்கு? இப்போ என் குரூப்ல இப்போ கிங்ஸ்ல போஸ்ட் போட்டிருக்காரு, நான் அழிச்சிட்டேன். என்ன போட்டிருக்காருன்னா, எல்லாரும் வந்து எஸ்பிஐ பத்தி தரதே பேசிட்டு இருக்காரு,
அதனால ஏன் டீம்மேட்ஸ் எல்லாம் ஜர்க்கா வராங்க, நெகட்டிவா வராங்க அப்படின்னு நான் சொல்றது புரிதல் இல்லை. அவன் சொல்றதுக்கு யாரு? எஸ்பிஐ சொல்லணும். அவன் எஸ்பிஐ பத்தி பேசுறான்னா அவனுக்கு வியூஸ் வருது, அவன் பேசுறான். அவன் நெகட்டிவா போட்டாதான் அவனுக்கு. நீங்க நெகட்டிவா தான் போய் பார்ப்போம். நேற்று நான் புலம்பல்வாதிகளுக்கு ஒரு பதில்னு சொல்லி ஒரு யூடியூப் போட்டிருந்தேன். புலம்புவர்களுக்கு தக்க பதிலடி சார் தராங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒருத்தர் கொந்தளிச்சு வந்தார், என்ன புலம்பல்னு போட்டிருக்கேன், இப்போ நாங்களாம் புலம்பிட்டு இருக்கோமா அப்படின்னு. நான் கேட்டேன், நல்ல வீடியோஸ் நான் எத்தனையோ போட்டிருக்கேன், பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த உள்ள வைக்கணும் தானே பார்க்குறேன். இன்னைக்கு மக்களுக்கு நெகட்டிவான விஷயத்த டாப்பிக்காக வச்சாதான் உள்ள போகிறோம். உள்ள போறீங்க, இதுதான் ரியல். நீங்க பாசிட்டிவா பண்ணி பாருங்க. இப்ப இந்த பேன் சமாரம் போட்டிருக்கல, இந்த தமிழ் வச்சு நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு இன்னைக்கு வீடியோ ஓடுங்க, 1K 2K போகுங்க, நான் கேரண்டி தரேங்க. இதே இந்த சொமாரங்கள் பேர் போடாம ஏமாத்து கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டீங்கன்னா சத்தியமா ஓடும், கம்மியாக தான் ஓடும். 1K 2K எல்லாம் போகாதுங்க. இந்த மாதிரி ஃபேஸு, இந்த மாதிரி இதே இந்த தமிழ் வச்சு நீங்க மேக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஓடும். ஏன்னா இது நெகட்டிவ் இருக்குதுல்ல, இது நெகட்டிவ். இதை பாதிக்க மாட்டாலும் அப்படியான்னு பார்ப்பான். நீங்க வெறும் பேர் மட்டும் போட்டிருந்தீங்க, ஏமாத்து கம்பெனிகள் மக்களை ரத்தம் குடிக்கும் கம்பெனி நிறைய இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப இதாங்க விஷயம். நம்ம நெகட்டிவா கண்டு பயப்படக்கூடாது. ஒரு நெகட்டிவா பேசுறான்ட்டு நீங்க அவன் பக்கம் சாஞ்சிடக்கூடாது. எஸ்பிஐ பத்தி நெகட்டிவா பேசினானா இவன் சொல்லிட்டு கரெக்டா இருக்குமோ, இவன் சொல்ற மாதிரி 20,000 ஏமாத்திட்டா, 30,000 ஏமாத்திட்டா, ஒருவேளை ஓடிச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறது அப்படின்னு அவன் கேள்வி கேட்டு குழப்பி விட்டு தான் அவன் வீடியோ போட்டிருப்பான். அதை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நானும் தான் முட்டாளு. அப்ப நீங்க எங்க பயணம் பண்றீங்க, ஒரு கமாண்டர் டீம்ல வர்றீங்க, கமாண்டர் டீமை விடுங்க, ஒரு நோட்டீஸ் போர்டில் A to Z எல்லாம் கேட்குறீங்க, டெய்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கணும். இருந்துருந்துச்சு அப்படின்னா நாம செய்வோம். இப்போ யாரும் தப்பாலாம் பேச கிடையாது, நீங்க எல்லாருமே தப்பா பேச, யாரும் நெகட்டிவாலாம் பேச கிடையாது. நான் என்னுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குமுறலை நான் சொல்ல வரேன். இந்த விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் சொல்றது 15 20 ஏதோ ஒரு மாற்றம் சேஞ்சஸ் வரப்போகுது, அது கன்ஃபார்மா வரும். ஏன்னா எஸ்பிஐ என்னைக்குமே சொன்னது 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. என்னைக்குமே நமக்காக தான். இவ்வளோ வருஷம் ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு எஸ்பிஓ திடீர்னு எல்லாம் போப்போன்னு அடிச்சு காட்டி விட்டுருமா? பண்ணாது, அதுக்கும் பண்ணாது. அதே போல நம்மளை கொண்டு போய் பெரிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு திணிக்கணுங்கிறதும் எஸ்பிஓக்கு ஆசை கிடையாது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு 8 மாசமா வருமானம் இல்லாம உட்காந்துருக்கோம், நம்மளும் ஒத்த பைசா இல்லாம உட்காந்துக்கிறோம், அவங்களும் வருமானமே இல்லாம இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கொண்டு போய் தள்ள மாட்டாங்க. அதையும் தாண்டி அந்த கிளைண்டோடைய அவன் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறான். உங்க மக்கள் நான் எப்படி நம்புறது? ஏன்னா ஒரு பிரதர் பேசினார்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி, அவர் சொன்னது கரெக்ட். 24 ஹவர்ல நீங்க அந்த வேலையை முடிச்சாகணும். முடிப்போமா? நேற்று வரைக்கும் வாட் கேன் ஐ டு சார், மை ஐடி பிளாக்டு. இன்னும் வந்திருக்காரு அமெரிக்காவிலேருந்து. பிளாக் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு, நேற்று பிளாக் ஆயிருச்சு, நாட் லாகின்ங்கிறாரு. இது மாதிரிலாம் வச்சுட்டு எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? ஒருத்தர் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும்போது நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு போஸ்டர் கொடுத்து ஷேர் பண்ண சொன்னா நீங்க என்னைக்கு பண்ணுவீங்க? என்னைக்கு பண்ணுவீங்க? ஒரு வாரத்துல பண்ற ஆள் இருக்கு, ஒரு மாசத்துக்கு கழிச்சு பண்ற ஆள் இருக்கு, இன்னைக்கே பண்ற ஆள் இருக்கு, இப்பவே பண்ற ஆள் இருக்கு. எல்லா கேட்டகரியும் உள்ள இருக்கிறோம். இதை வச்சு எஸ்பிஓ எப்படி உங்களுக்கு பெர்மனண்டான இன்கம் தர முடியும்? இவங்க நாளைக்கு போய் எங்க ஆளுங்க பண்ணிட்டாங்கன்னு போய் கேட்கும்போது அவன் லிஸ்ட் டேட்டா கொடுப்பான். உங்களும் எங்க இன்னைக்கு கொடுத்த வேலையை நாளைக்கு செஞ்சாங்க, மத்தியானம் செஞ்சாங்க, இல்லை ஒரு மாசம் செய்யறாங்கிறப்ப அவன் அமௌண்ட்டை குறைச்சான்னா இங்க கொடுக்குற 5,000மோ 10,000மோ சார்ல கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன, யாரு காரணம்? நம்ம மக்கள்ஸ் தெளிவா இல்லை, இருக்க மாட்டாங்க. சொல்ற கேட்கிறோமா? நம்ம எட்டி போவோம், நான் பப்ளிக்கா பேசணும், நம்ம குரூப்ல பேசுவோமே, குரூப்ல ரெட் சிம்பிள் போட்டு ஒரு விஷயம் கமெண்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த ரெட் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய மெசேஜை ஸ்டாப் பண்ணுங்கன்னு அர்த்தம். நம்ம என்னைக்கா ஸ்டாப் பண்ணியிருக்கிறோமா? ஒட்டுமொத்த 3 லட்சம் பேர் பேச வேணாம், நம்ம குரூப்லேயே பேசுவோமே, யாரையும் குறை சொல்லலை. இது பொதுவா என் குரூப்ல போறதானே உங்கள்கிட்ட உதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ரெட் சிம்பிள் இப்போ கூட ஒரு போல் வச்சு ரெட் சிம்பிள் போட்டுக்கிறேன், கீழே மெசேஜ் போடுறாங்க. ரெட் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாப்பு, அதுக்கு மேலே எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கேயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்போ 3 லட்சம் பேரை வச்சு எப்படி நம்ம எஸ்பிஓ கம்பெனி எப்படி நிர்ணயம் பண்ணுது? 3 லட்சம் பேர் பயப்படுவாங்கல்ல? பயப்படுறாங்க, கண்டிப்பாக பயப்படுறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் எப்படி நம்ம செய்ய வைக்க முடியுமான்னு எஸ்பிஓ யோசனை பண்ணுது. ஏன்னா இங்க நாலேஜில் பிரச்சனை இருக்கான், நாலேஜ் இல்லாமல் இருக்கிறான், புரிஞ்சவன் இருக்கான், புரியாதவன் இருக்கான், எல்லாமே இருக்கிறாங்க உள்ள. நாம கரெக்டாக இருக்கிறோங்க, என் டீம் கரெக்டாக இருக்குங்க.
நான் என்ன தவறு செய்தேன்? ஒட்டுமொத்த பேரும் பண்ற கொஞ்சம் பேர் பண்றது நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறீங்க. ரைட்டு தான். எல்லாரையுமே ஒன்னா கொண்டு போகணும்னு எஸ்பி ஆசைப்படுறது தவறா? நீங்க இருக்கீங்க, நீங்க உங்க டீம்ல 22 பேரும் பர்ஃபெக்டா இருக்கீங்க. இந்த 22 பேருக்கு கீழே அவங்களுக்குள்ள டீம் இருக்கும்ல, அவங்க பர்ஃபெக்ட் இல்லை. அவங்க விட்டு போயிட முடியுமா? உங்களை மட்டும் 22 பேரை மட்டும் கூட்டிட்டு உங்களுக்கு கீழே வந்தவங்களை பூரா தப்புனவங்களை பூரா விட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? நீங்க அவங்களுக்கு பாவம் செஞ்ச மாதிரி அர்த்தம் இல்லையா? உங்களை நம்பி தானே வந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரையும் கூட்டு போனப்ப நாம வந்து எஸ்பிஓக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது. எஸ்பிஓ வருமானமும் வரணும். அதாங்க, எங்க சுத்தி நீங்க வந்தாலும் ஒரு வட்டத்துக்குள்ள இன்னைக்கு 10,000ங்கிறது ஆன்லைன்ல நிரந்தரமா சம்பாதிக்க முடியாதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா போய் அலைஞ்சு தெரிஞ்சு தேடி பாருங்க, கிடையவே கிடையாது. நீ சாசனால டேட்டா என்ட்ரி முழுக்க முழுக்க ஃப்ராடு. கேப்சா இருக்குல்ல, முழுக்க முழுக்க ஃப்ராடு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளாவிலையும் தான். இதெல்லாம் அவர் வந்து உங்களோட பணம் பிடுங்குற யுக்தி. இந்த டேட்டா என்ட்ரியில சம்பாரிச்சுதான் வீடு கட்டினேன்னு சொல்லுங்க, ஒரு கார் வாங்கினேன்னு சொல்லுங்க, ஒரு பைக் வாங்கினேன்னு சொல்லுங்க. சத்தியமா ஆள் இல்லை. நான் ரேட்டிங் ஜாப் பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 பண்ணிக்கிறேன். சரி, அவர் சைக்கிளாக வாங்கினாரா அந்த காசை வச்சு கேளுங்க? இல்லை, அதான் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா போய். இன்னொன்று வருது பார்த்தீங்களா, பென்சில் பேக்கிங்னு. ஃபேஸ்புக்கில் ஒரு பென்சில் பேக்கிங் ஜாப், நடராஜ கம்பெனி. நடராஜ இன்னைக்கு எல்லாத்துக்கும் மிஷினரி வந்துருச்சுங்க. எங்க பென்சிலை கையால பேக் பண்றாங்க? எல்லாம் மிஷினுங்க எல்லாம். நீங்க ப்ராடு பண்ணி உங்களுக்கு டெபாசிட் 5,000 6,000 ரூபா. இந்தா இதுல பொள்ளாச்சியில் ஒரு கம்பெனி இருக்கு, 6,000 ரூபா டெபாசிட். கட்டின பூரா கும்பிட்றான், கதறான். போட்டோ போட்டு எல்லாம் விளம்பரம் போட்டு பண்றாங்க. நம்ம நம்பி போது நம்ம தான் தப்பு. இன்னைக்கு ஆன்லைன்லங்கிறது 99% சம்பாதிக்க முடியாதுங்க. 1% வேணா இது இருக்கலாம், 99% சம்பாதிக்கவே முடியாது. இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ சம்பாதிக்க முடியுங்கிறப்ப நாம கொஞ்சம் நம்ம கம்பெனி சொல்றத கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்கலாம். அது ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சாலும், ஒரு 15-20 ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சாலும், என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒத்த பைசா வழி இல்லாம இருந்தாலும் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களும் முடிஞ்சா அது மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு கழுந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா சொல்லுவாங்களே, கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி 3,00,000 பேர் தேஞ்சு 5,000 பேர்ல வந்து நின்றுச்சுன்னா எஸ்பிஐவே ஒரு நேரம் கேள்விக்குறியாயிடும். 5,000 பேர் வச்சு எஸ்பிஐ ஒன்றும் பண்ண முடியாது, 10,000 பேர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்குமே மிகப்பெரிய அடிதான். 6 வருஷமா எவ்வளவு கஷ்டம். இந்த 6 வருஷத்துல இந்த 1 வருஷம் பண்ண கஷ்டம் எப்பயும் பண்ணாத அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. மன உளைச்சல், பண விரயம், அவச்சொல்லு, கேலிச்சொல் எல்லாம் தாண்டி எஸ்பிஐ வந்திருக்கு. எதுக்கு? உங்களை எல்லாம் கரை சேர்க்கணும், நம்மளை எல்லாம் சம்பாதிக்க வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நாம என்ன பண்றோம்? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காரி துப்போம் எஸ்பிஓவை. நம்ப மாட்டேங்கிறோம், முகமே தெரியாம. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் கம்பெனில எங்க பேசுறான், எங்க வருது, என்னைக்கு போட்ட அடி, என்னைக்கு கிடைக்கும், எதுவுமே தெரியாது. எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. நிறைய கம்பெனி நிறைய பக்கம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை போட்டு உழப்பிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி கொஞ்சம் தெளிவா இருக்கு, நல்லாவே தெளிவா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் நம்ம கம்பெனிக்கு இருக்கு. யூஓடபிள்யூ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்போசிட்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. யூஓடபிள்யூல எஸ்பிஓ வந்து என்னது அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வருது, கம்பேர் பண்ணி வருது. அப்போ நம்மளால வாங்க முடியும். பாதிக்கப்பட்ட கம்பெனி நம்மளால வாங்க முடியும். அவங்களே வாங்கிட்டாங்க, நம்மளால வாங்க முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம பேர் அங்கே அடிபடுது. ஏன்னா யூஓடபிள்யூல வந்து அப்ரூவல் வாங்குறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. கரெக்டாக இருந்துமே 8 மாதம் ஆச்சு. எப்படி கரெக்டாக அவங்க பெனின் பண்ணியுமே 8 மாதம் ஆச்சு. இன்னும் இவங்க வந்து சும்மா ஏடதான்னு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்திருக்க முடியாது. நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய ஆண்டவன் துணையோட இன்னைக்கு வந்து எஸ்பிஓ இன்னைக்கு வந்து நிற்கிது அப்படின்னா நம்ம தான் காரணம். நாம தான் எஸ்பிஓ தான் நாம. எஸ்பிஓ அவங்க தனியாக சொல்ல முடியாது. நம்ம இல்லாமல் எஸ்பிஓ இல்லை. எஸ்பிஓ எல்லாம் நம்ம இல்லை. நம்மளாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துருக்கோம்னா எஸ்பிஓனால தான் ஒன்று சேர்ந்தோம். நான் நிறைய கம்பெனியில் நான் பணக்காரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். கேளுங்க, குரூப் இருக்காதுங்க. குரூப்னா எத்திக்ஸ். இன்னொரு லீடர் நாங்கள் பேசக்கூடாது, பேசணும் எத்திக்ஸ். பேச மாட்டாங்க. நீங்க சீனியர்கிட்ட பேச முடியாது யாருமே. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசணும்? கமாண்டர்கிட்டே பேசலாம், டீம் லீடர்கிட்ட பேசலாம், சங்க சார்கிட்ட பேசலாம், எல்லா பக்கம் பேசலாம். ஆனா அப்ப காலகட்டத்துல நம்ம பக்கத்து ஏத்தாப்புல அதர் டீம் பேசக்கூடாது. பேசினா லீடர் வந்து கத்துவான், எத்திக்ஸ் அங்கெல்லாம் பேசக்கூடாது, ஏன் பேசுற, பேசவே கூடாதுன்னுருவாங்க. ஏன்னா நெகட்டிவ் ஆயிருமா, இவன் அவன்கிட்ட சொல்லுவான், அவன்கிட்ட சொல்லி நெகட்டிவ் பாஸ் ஆயிரும்னு சொல்லி எத்திக்ஸ்னு பேச விட மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் மாற்றி இன்னைக்கு ஒரு ஃபேமிலியா கொண்டு வந்து எஸ்பிஐ மட்டுமே தான், எஸ்பிஐ தான். நாம நம்மளுடைய மைண்ட் செட்டை மட்டும் தான் பார்க்குறோம். என்னால முடியாது, 10,000ங்கிறது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு நீங்களே கேள்வியை உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா
இது யாருக்குன்னா பர்சன்டேஜ் 1% நம்பாதவங்களுக்கு வேணா இது வந்து சாத்தியமா இருக்கலாம். ஆனா நீங்கெல்லாம் ஒரு சம்பாதிச்சிருக்கீங்க, எஸ்பிஐ பத்தி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் தெரியுமா? ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கலாம். இன்னைக்கு ₹10 இல்ல, யாருக்கும் பேமெண்ட் இல்ல, உண்மைதான். அப்படியே பேமெண்ட் போட்டாலும் எல்லாமே அதிகபட்சம் ₹10 தான் வச்சிருப்போம் வேலெட்ல. ₹10, ₹7, ₹5, ₹3, ₹4 அவ்வளவுதான் வச்சிருப்போம். ஆனால் ஒரு 15,000 ஃபிக்ஸ் ஆகுது, 20,000 ஃபிக்ஸ் ஆகுதுன்னா மிச்சம் உள்ள அமௌண்ட்டை எப்படியோ கடனை உடனே வாங்கி ஏதோ பண்ணி நம்ம வந்து அதை கொடுத்து வந்துட்டோம்னா, நீங்க ஒரு பொட்டி கடை வைக்கணும் அப்படின்னா நீங்க ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பொட்டி கடைக்கு சிம்பிளா ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க ₹50,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்க பொட்டி கடை வைக்க முடியாது. ஏன்னா பொட்டி கடையில் ஒரு நாளைக்கு வருமானம் ₹500 வச்சாலும் இன்னைக்கு என்னாச்சு ₹15,000. நல்ல வருமானம் தான். இன்னைக்கு ₹15,000 நல்ல வருமானம். ஆனா அதுக்கு நம்ம ₹50,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா ₹15,000 சம்பாதிக்க முடியாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா சூப்பரா ஜாலியா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். ஆனா என்ன அங்க மைனஸ்னா, பிளஸ் என்னன்னா ₹10 இன்வெஸ்ட் பண்ணாம ₹10, ₹15 இன்கம் வந்துடும். அது பிளஸ். என்ன மைனஸ்னா, நீங்க அடிமை, காலத்துக்கு அடிமை. உங்க நேரத்தை பூராமே குழி தோண்டி புதைக்கிறீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல வேலை பார்க்க முடியாது, எல்லாம் கடை சாப்பாடு வாங்கி சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க முடியாது, ஹஸ்பண்டை கவனிக்க முடியாது, எல்லாமே இருக்குங்க. ஏ டு செட் நெகட்டிவ் அதிகமா இருக்கு. ஒரே ஒரு பாசிட்டிவ் தான், மாசம் ஆனா ₹5,000 கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏசிபிஎஃப் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அனுபவிச்சாலும் தலைவலின்னா நீங்க லீவு போட்டீங்கன்னா இன்னைக்கு வருமானம் போச்சு, 2 நாள் சேர்த்து போட்டீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவான். ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, திடீர் எமர்ஜென்சி கேஸ்னா எங்கேயும் போக முடியாது. குழந்தைக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க காலை உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபோன் பண்ணீங்கன்னா நேற்று சொல்ல மாட்டேம்பாங்க. இன்னைக்கு வர ஜுரத்துக்கு வயிற்று வரைக்கும் நேற்று சொல்ல முடியுமா கம்பெனில? இது கம்பெனி ரூலு. முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். நீங்க கம்பெனி ஸ்டாஃபா இருந்திருந்தால். கான்ட்ராக்ட்னா பிரச்சனை கிடையாது. ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க ₹15 வாங்க போறீங்க. இதே எஸ்பிஐல ரிஸ்க் எடுக்காம ஒரு 20,000 ரிஸ்க் எடுத்து ₹15 வாங்கணும். அது வேணுமா வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு வாருங்கள் சேர்ந்து விளைவோம், சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். அண்ணா ரொம்ப சூப்பர். தேங்க்யூ சோ மச் அண்ணா. இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமையா ரியாலிட்டி பத்தி அருமையா புரியுற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ணா. சூப்பர் ஸ்பீச் அண்ணா. தேங்க்ஸ்க்கா.